இழந்த பேர் கிடைக்கும்ன்றதே பெரிய விஷயம் இல்லையா? ஒரு 4-5 வருஷமாக மகர ராசிக்காரர்கள் 7-8 வருஷம்னு கூட சொல்லலாம், சுத்தமாக நல்லா இல்லை. 7.5 சனி முடிஞ்சு 1 வருஷமாகியும் அப்படிலாம் ஒன்றும் நல்லா இல்லைங்க. ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, கஷ்டம் இல்லைன்றது உண்மை தான், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வரேன்றது உண்மை தான். ஆனால் நான் நினைக்கிற மாதிரி முழுசாக பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலையேன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த மாதத்திலிருந்து முழு பிரச்சனையும் அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி கொள்ளக்கூடிய அருமையான அமைப்பு. எதையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய, அதே நேரத்தில் சாதனையாக மாற்றிவிடக்கூடிய அருமையான மாதங்க மகர ராசி. கும்பராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இந்த மாதத்திலிருந்து ரிலீஃப் கிடைக்குங்க, ரிலீஸும் ஆவிங்க. அந்த அளவிற்கு ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கும்பத்தினருக்கு உண்டு. நீங்கள் நினைத்தாற் போலவே நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய அமைப்புகள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் தான் இல்லை, உங்கள் குடும்பத்தில் யாராவது உத்திரட்டாதி இருந்தால் கூட அவங்க பொருள் வரவு இல்லாமல் தயவுசெய்து காதல்லாம் போய் உங்கள் இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 20% கஷ்டம் இருக்கும், 80% நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது இந்த மார்ச் மாதம். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் அப்படியே சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவத்தை அடையக்கூடிய யோக மாதம் இந்த மாதம். ராசிநாதன் எப்போது ராசிநாதன் எப்போது சுபத்தன்மையோடு இருக்கிறார்களோ அப்போ தான் வெற்றிகள் கிடைக்குங்க. 7.5 சனி முடிஞ்சு 1 வருஷமாகியும் அப்படிலாம் ஒன்றும் நல்லா இல்லைங்க. ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, கஷ்டம் இல்லைன்றது உண்மை தான், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வரேன்றது உண்மை தான். ஆனால் நான் நினைக்கிற மாதிரி முழுசாக பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலையேன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த மாதத்திலிருந்து முழு பிரச்சனையும் அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி கொள்ளக்கூடிய அருமையான அமைப்பு. பணம் வரக்கூடிய அமைப்பு, தொழில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இழந்த பேரை திரும்ப பெறக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. இழந்த பேர் கிடைக்கும்ன்றதே பெரிய விஷயம் இல்லையா? ஒரு 4-5 வருஷமாக மகர ராசிக்காரர்கள் 7-8 வருஷம்னு கூட சொல்லலாம், சுத்தமாக நல்லா இல்லை. மனசே உடஞ்சி போனீங்க. உங்களை ஜென்மச்சனியாக இருக்கட்டும், மொத்த 7.5 சனியும் உங்களை போட்டு ஒரு பிரட்டி எடுத்துருச்சு மகர ராசிக்காரங்கள்ன்றது தான் உண்மை. அவர்கள் எல்லாருக்குமே வழி தெரியக்கூடிய, மாற்றம் இருக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்குது. புகழ் வரும், தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கும். செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட உற்பத்தியாளர்கள், செல்ஃபோன் விற்கிறவங்க, செல்ஃபோன் சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்லவைகள். கேமராமேன் போன்ற நூதன கருவிகளை கையாளக்கூடியவர்கள், அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பல வேலை செய்யக்கூடியவர்கள், இபி எலக்ட்ரிக்கல் மாதிரியான சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்பை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இந்த மாதத்திலிருந்து வருமானங்கள் அதிகம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஜூன் மாதத்திற்கு மேலே கல்யாணம் ஆக போகுது, வீட்டில் நல்ல மங்கள சத்தம் கேட்க போகிறது, குழந்தை பிறக்க போகிறது, பாக்கியங்கள் கிடைக்க போகிறது. அதற்கு ஆதாரமான சில விஷயங்கள், அடிப்படையான சில விஷயங்கள் இப்போது கிடைக்கும். கடன் கட்டுக்குள்ளே இருக்கும். நோயை வெல்ல முடியுன்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வரும். மிக முக்கியமாக எந்த மருத்துவம் பார்க்கலாம், யார்கிட்ட போய் எந்த வைத்தியம் பார்க்கலாம் என்கின்றதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எதையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய, அதே நேரத்தில் சாதனையாக மாற்றிவிடக்கூடிய அருமையான மாதங்க மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம். கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ராசிநாதன் உச்ச சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கின்ற நேரத்தில் ராசியும் சுபத்துவமாக இருக்கிறது. 2 பலன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ராசிநாதனும் இருவருமே சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி உங்கள் ராசி தான். ரொம்ப வலிமையான ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே தொட்டது துலங்கக்கூடிய, பிரச்சனைகளில் இருந்து வெளியே வரக்கூடிய, மன அழுத்தம் தீரக்கூடிய, கோர்ட்டு கேஸு தீரக்கூடிய, சட்டப்பூர்வமான அமைப்புகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, கிரெடிட் கார்டில் போய் மாட்டிக்கிட்டேன், கேரண்டி கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டேன், ஃப்ரெண்டு நினச்சி மாற்றிக்கிட்டேன், கைமாத்தா தான் காசு கொடுத்தேன், வட்டி கூட வாங்கலை, நான் கஷ்டப்படுறேன், இப்போ அவன் கொடுக்க மாட்டேன்றான், அவனுக்கு நான் உதவி பண்ண போய் நான் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். இந்த மாதிரியாக நண்பர்களால், உறவுகளால், குடும்பத்தார்களால் ஏதேனும் ஒரு வகையில் சிக்கல்களில் ஒரு சமாளிக்க முடியாத அமைப்புகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த மாதத்திலிருந்து ரிலீஃப் கிடைக்குங்க, ரிலீஸும் ஆவிங்க. அந்த அளவிற்கு ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கும்பத்தினருக்கு உண்டு. 2022, 23, 24 கும்பராசிக்காரர்களை போட்டு படுத்து எடுத்து விட்டது இல்லையா? அதெல்லாம் இன்னுமே திரும்பியே வராது. படிப்படியாக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பார்ப்பவர்கள் அல்லது ஏதேனும் ஒரு விவசாய பெருமக்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே 2ஆம் இடம் வலுத்திருக்கிறதுனால பணவரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்மையிலேயே உண்டு. வெளிநாடு போகணும், வெளிமாநிலம் போகணும், தூர இடங்களில் போய் படிக்கணும், அங்கேயே போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கும். இந்த மாதத்திலிருந்தே தடைப்பட்ட திருமணங்கள் திரும்ப நடக்கக்கூடிய அமைப்புகள். 30 வயசாச்சு கல்யாணம் பண்ணலன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் நினைத்தாற் போலவே நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய அமைப்புகள்.
வேலை நல்லா இல்லாதவங்க, மேலதிகாரியோடு முரண்பட்டவர்கள், மேலதிகாரியை உங்களை கூப்பிட்டு அனுசரணையாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு பெரிய அளவிலேயே இப்போது கண்டிப்பாக அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல ஆறுதல் தரக்கூடிய நல்லவைகள் மட்டும் கூடுதலாக நடக்கக்கூடிய, கஷ்டமே இருக்காதாங்க, ஒரு 20% கஷ்டம் இருக்கும், 80% நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது இந்த மார்ச் மாதம். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவானை உச்ச சுக்கிரன் இணைந்து சுபத்துவப்படுத்துகிறார். நோயிலேயோ கடனிலேயோ பிரச்சனையிலையோ இருந்து தற்காலிக ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய அமைப்பு, கலக்கமான மனசில் கொஞ்சம் நிம்மதியும் சந்தோஷமும் வரக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமையும். 20-30 வயதுக்காரர்கள் நன்றாக இல்லை, ஆனால் 40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை. குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நல்லா இல்லைன்னு அடிக்கடி சொல்கிறேன். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் தான் இல்லை, உங்கள் குடும்பத்தில் யாராவது உத்திரட்டாதி இருந்தால் கூட அவங்க பொருள் வரவு இல்லாமல் ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, தம்பி ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம்னு ஒரு குடும்பமே ஒரு மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் மீனராசிக்கு இப்போது ஜென்மச்சனி நடக்கின்ற காரணத்தினால் உண்டு. ஆனால் 40-50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் ஏற்கனவே சிறு வயதில் ஜென்மச்சனியின் தாக்கத்தை அனுபவித்தவர்களுக்கு இந்த பலன் பொருந்தாது. அவர்களுக்கு நல்ல சொத்து சேர்க்கை போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இளைஞர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் தட்டி போகும். தயவுசெய்து காதல்லாம் போய் உங்கள் இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதத்தோடு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய பிரச்சனைகள் தீர ஆரம்பித்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லேசாக நெகட்டிவ் ஆரம்பிக்கும். ஜென்மச்சனி ஏதாவது ஒரு வகையில் நான் தான்ப்பா சனி அப்படின்னு உங்களுக்கு அடையாளம் காட்டிட்டு போவார். ஆனாலும் நல்லவர்கள், வல்லவர்கள், யோக்கியமானவர்கள், பின்னாடி பேச தெரியாதவங்க, பின்னாடி குளிபறிக்க தெரியாத மீனராசிக்காரர்களுக்கு இறைவன் பெருத்த சோதனையை கொடுக்க மாட்டான் என்பதுதான் உண்மை. வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க, மன அழுத்தங்கள் கொஞ்சம் இருக்கும். உங்களுடைய கிரெடிட்டை இன்னொருத்தர் அப்படியே பார்த்துட்டு போவார், நீங்கள் வேலை செஞ்சு இன்னொருத்தர் பேரை தட்டிட்டு போவார். பணம் காசு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொது பேருந்துகளில் வரக்கூடியவர்கள் செல்ஃபோனை பத்திரமா வச்சுருக்கக்கூடிய ஒரு சூழல். யாரையும் நம்பாதீங்க, யாராக இருந்தாலும் தான், உங்களை தவிர வேறு யாரையுமே நம்பக்கூடாது. நீங்களே ஏதாவது முறையற்ற கெட்ட பழக்க வழக்கங்களால் நீங்களே தவறாக சிந்திக்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்குது. இப்போது நான் சொல்லுவது எல்லாமே 40-45 வயசுக்கு தாண்டினவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஆனாலும் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இளம் வயதுக்காரங்க தான் பார்க்குறீங்க. ஜென்மச்சனியின் ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்றாலும் கூட எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிற விதமாக நல்லவைகள் கொஞ்சம் அதிகமாக நடக்கக்கூடிய யோக மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 2026 மார்ச் மாதம். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.